சிஎஸ்கே மாதிரியே 2 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவார்ட்ஸ் கம்பேக் கொடுக்க போகிறாங்க. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் விஜய் அவார்ட்ஸும் ஒன்றுன்னு சொல்லலாங்க. 2 வருஷமாக விஜய் அவார்ட்ஸ் நடக்காத இந்த கேப்பில் விகடன் அவார்ட்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில் இப்போ 10வது விஜய் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இந்த வருஷம் நடக்க போகுது. இந்த ஃபங்க்ஷன் ஜூன் 3ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியமில் நடக்க போகுது. இந்த ஃபங்க்ஷனில் தன்னோட ஃபேவரட்டை மக்களே டைரெக்டாக ஓட் பண்ணலாம். அது நேராக அவங்களுக்கு போய் சேரும். ஃபேவரட் கேட்டகரியில் இருக்கிற நாமினிஸ் பற்றி தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் யார் வின் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ வெளியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஃபேவரட் சாங் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தில் இருக்கிற ஆலப்புறம் தமிழ் பாட்டு கிடச்சிருக்கு தான். இதை யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா தமிழரோட உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான பாட்டாக இந்த பாட்டு லாஸ்ட் வருஷம் இருந்துச்சு. ஸோ ஃபேவரட் சாங் ஆஃப் த இயர் ஆலப்புறம் தமிழ் பாட்டு கிடைக்க போகுதான். ஃபேவரட் டைரக்டர் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தை இயக்குனா அட்லிக்கு தான் கிடைக்க போகுதான். பல சமூக பிரச்சனைகளை பேசுகிற படமாக இந்த படம் இருந்ததாலையும் அதே சமயம் சமூக பிரச்சனைகளை தைரியமாக படத்தில் காமிச்சதாலையும் அட்லிக்கு அதிக ஓட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபேவரட் டைரக்டர் ஆஃப் த இயர் அட்லிக்கு கிடச்சிருக்கு தான். ஃபேவரட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் யார் வின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நயன்தாரா தான். நயன்தாரா லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 2-3 படங்கள் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய படமாக அவங்களுக்கு அமைஞ்சது அறம் படம் தான். அதனால் ஃபேவரட் ஹீரோயின் ஆஃப் த இயர் நயன்தாரான்னு சொல்கிறாங்க. ஃபேவரட் மூவி ஆஃப் த இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் ரிலீஸ் ஆகி இந்திய சினிமாவே வேறு லெவலுக்கு கொண்டு போன பாகுபலி 2 படத்துக்கு கிடைக்க போகுதான். இந்த படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தை பிடிக்காத ஆள் யாருன்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால் இந்த படத்துக்கு அதிக ஓட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா பாகுபலி 2. அடுத்து முக்கியமான அவார்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த இயர். இதை நம்ம மெர்சல் படத்துக்காக நம்ம தளபதி வாங்க போகிறாராம். தளபதிக்கு லாஸ்ட் வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆனாலும் மெர்சல் படம் ஒரு எவ்வளோ பெரிய ஹிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக அந்த படத்தில் விஜயோட ட்ரிபிள் ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் அவரோட நடிப்புக்காகவும் சமூக பிரச்சனை ஏற்று நடித்ததுக்காகவும் ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த இயர் விஜய்க்கு கிடைக்க போகுதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லீக்கான விஷயமா தான் இருக்குது. இது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறத ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபேவரட் கேட்டகரி மாதிரியே பெஸ்ட் கேட்டகரி இருக்குது. இதை ஜூவிஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் மாநகரம், 8 தோட்டாக்கள், தீரன், அருவி இந்த வரிசையில் எந்த படத்தை ஜூவிஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வெளியாக இருக்கிற இந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.